வணக்கம் எஸ்எஸ் உங்கள் நண்பன். இன்றைக்கு என்ன செய்ய போறோம்னு பார்த்தா கிரீன் பனானா கேக். அதை எப்படி செய்யறோம்னா இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வாங்க வீடியோவுக்கு உள்ள. அதுக்கு தேவையான பொருட்கள்: இப்போ இதை வச்சு தான் நம்ம செய்ய போறோம். என்ன ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்ய போறோம்னு பார்த்தா நம்ம சுகரை மிக்ஸ் பண்ணி எடுத்துப்போம். சுகர், யோகர்ட், அதோட ஆயில், அதோட நம்ம ஏகையும் சேர்த்துக்கிறோம். அப்படியே வெண்ணிலா பவுடர், அதோட மாவோட வந்து பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் இதையும் சேர்த்துக்கிறோம். இப்போ பாருங்க, நம்ம சேர்த்த பிறகு எல்லாத்தையும் நன்றாக மிக்ஸ் பண்ணி விடுவோம். இவ்வாறு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துப்போம். வாங்க. இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக நல்லா மிக்ஸ் ஆகி வருகிறது. இவ்வாறு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ பாருங்க, இதோட நம்ம கிரீன் பனானா கேக்கனுடைய இதில் வந்து நான் வந்து கிரீன் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்க, நம்ம கிரீன் கலர் ஆட் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிற ஃப்ளவரை சேர்த்துப்போம். வாங்க. இவ்வாறு மெதுவா சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ பார்த்தே தானே ஒரு அழகா மிக்ஸ் ஆகி வந்து கண்டு பார்த்தேல. என்ன பண்ண போறோம், நம்ம ரிமூவ் பண்ணி ட்ரேக்கு மாற்றி எடுத்துப்போம். இதில் நல்லா சமப்பாடி எடுத்துக்கொள்ளுங்க. ஒரே சமனுக்கு ஒரு எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ பாருங்க, நம்ம ரேக்கு மாற்றிடுறோம். இதுக்கு பிறகு நம்ம ஓவனில் வச்சு எடுத்துப்போம். வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேக் ரெடி ஆகிருக்கு. இப்போ அழகாக பார்த்தீங்க தானே. இப்போ நம்ம இதை ரிமூவ் பண்ணி வேறு மணி நேரம் அப்படியே வச்சிருவோம். இப்போ பார்த்தீங்க தானே, நம்ம பனானா கேக் ரெடியாக இருக்கு. இதை இப்போ என்ன செய்ய போகிறோம்னா நம்ம கட் பண்ணி எடுத்துப்போம். இப்போ பாருங்க, நம்ம பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துப்போம். இப்போ பார்த்தே தானே, அதை பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கும். இதுக்கப்புறம் நம்ம க்ரீம் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ பாருங்க, நம்ம பனானா கேக் ரெடி ஆகிட்டு. இப்படி தான் செய்கிறது. நீங்களும் செய்து பார்த்து எப்படி இருக்குன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க.